இன்றைக்கி சாஃப்டான இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இட்லி சாஃப்டாக வரத்துக்கு ஜவ்வரிசி, அவல் இதெல்லாம் இல்லாமல் வெறும் 5 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு உளுந்து, வெந்தயம் 2 ஸ்பூனு இது மட்டும் வச்சு தாங்க நான் இன்றைக்கி சாஃப்டான இட்லி செஞ்சுருக்கேன். இது ஓவர் நைட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு உளுந்து நல்லா ஃப்ளஃபியாக 15 to 20 நிமிஷம் அரைச்சா போதுங்க. நல்லா சாஃப்டாக மெதுமெதுன்னு இருக்கும். அடுத்து நம்ம அரிசி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அரிசி வந்து ஒரு 20 to 25 நிமிஷம் அரைச்சா போதுங்க. அரிசியை இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா 8 மணி நேரம் ஊறட்டும். மாவு நல்லா பொங்கி வரத்துக்கு சில்லு கிளைமேட்டாக இருக்கிறதுனால 4 காஞ்ச மிளகா போட்டு மூடி வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்கு மாவுன்னு. இட்லி தட்டில் வெண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி மாவை ஊற்றிக்கலாம். இட்லி பானையில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி கொதிச்சிருக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் இட்லி தட்டை வச்சு ஒரு 10 to 11 நிமிஷம் இட்லி வேந்த போதுங்க. சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் மாவு ஒட்டவே இல்லை, இட்லி ரெடி ஆகிடுச்சு. இது உடனே எடுக்காமல் தண்ணியில் ஒரு தட்டு வச்சு அதில் ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இட்லி ஒட்டாமல் தட்டில் ஒட்டாமல் வருங்க. இந்த மாதிரி பாருங்கள், தட்டில் இட்லி மாவு ஒட்டவே இல்லை, எடுத்தோன்னே மேலாப்பில் எல்லாம் வந்துடுச்சு. சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இதில் ஜவ்வரிசி எந்த இதுவுமே நம்ம ஆட் பண்ணலை, வெறும் அரிசி, உளுந்து, வெந்தயம் தாங்க ஆட் பண்ணியிருக்கோம். இது சட்னி, சாம்பார் இதோடு வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு சாம்பாரோடு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.